இட்டு பொறுச்சிருமால இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலுக்கும் அன்ஷிதாக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. இந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க போல். ஸோ நம்மளுக்கு காட்டினதை விட அதிகமாக வந்து அங்கே உள்ளே பேசியிருக்காங்க போல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அன்ஷிதா கிட்ட வந்து டேரெக்டாகவே வந்து விஷால் வந்து சொல்கிறத பார்க்க முடியுது. அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது மாதிரி பின்னாடி வந்து சௌந்தர்யா வந்து உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னா. என்ன சொன்னா அப்படின்னா வந்து, அன்ஷிதா வந்து ரொம்ப கோவப்படுவா. ஆனால் பொய்யே பேச மாட்டா அப்படிங்கிற விஷயத்த வந்து விஷால்கிட்டையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க போல். ஸோ விஷால்கிட்ட நிறைய டைம் வந்து காலையிலேருந்தே உன்னை பற்றி அவள் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தோணுச்சு. நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி அவள் நேச்சரே அதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் காலையிலே என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தா சௌந்தர்யா, ரொம்ப நேரமாக நல்லா பேசினா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் எல்லாமே அப்படி தானே, இப்போது அன்ஷிதா வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறா அப்படின்னா நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஏதாவது நிறைய இடங்களில் அன்ஷிதா எப்படி அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும்ல. ஸோ நீ தப்பு பண்ணும்போது நான் பிளைண்டாக வந்து நீ தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் எல்லாமே வந்து மாறுதில்ல. ஸோ வாரம் வாரம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்த சௌந்தர்யா இப்போ இல்லை. ஸோ சௌந்தர்யாகிட்டேயும் எவ்வளோ மாற்றங்கள் இருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குற சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் வாரம் இருந்த சௌந்தர்யாவுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கடைசியாக வந்து விஷால் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உன்னை பற்றி அவள் வந்து சொல்லும்போது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லி முடிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஜாக்லின் பற்றி வந்து அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லினோட கேம் ப்ளே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு தனக்கு வந்து ஒரு கேமுக்காக வந்து வேணும் அப்படின்னா வந்து அந்தளவுக்கு வந்து அவள் இறங்கி ஒரு விஷயம் வந்து பண்ணுவாள். மஞ்சரியெல்லாம் வந்து ஜாக்லினுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒரு கேமுன்னு வரும்போது வந்து பயங்கரமாக இறங்கி ஒரு மாதிரி சீப்பாக வந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷால்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பல கான்வர்சேஷன் இந்த டாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த வாரம் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீஸ் டாஸ்க்காகவே இந்த ஒரு டாஸ்க் வச்ச மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி ஒருத்தர் வந்து வந்துருச்சு. ஸோ ஃபேமிலிஸ் வெளியிலேருந்து இதை பார்த்துட்டு வரவங்க உள்ளே செம கடுப்பாக வருவாங்க. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, எப்படிலாம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்ஷிதா விஷால் பாயிண்ட்டை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.